தேவலோகத்தை கைப்பற்றிய அசுர சகோதரர்கள் சும்பன் மற்றும் நிசும்பன். அவர்களின் அகந்தை உலகங்களை நடுங்கச் செய்தது. அழகும் சக்தியும் உள்ள அனைத்தும் எங்களுக்கு சொந்தம் என்று சும்பன் முழங்கினான். அவர்கள் துர்காதேவியை தங்கள் அரசியாக்க முயன்றனர். ஆனால் அன்னை சிரித்தாள். என்னை போரில் வென்றவனே என்னை அடைய முடியும். கோபத்தில் அசுர படைகள் எழுந்தன. அப்போது துர்காதேவியின் நெற்றியிலிருந்து கருங்காலமாக காளிதேவி தோன்றினாள். எரியும் கண்கள், அடங்காத கூந்தல், அகந்தையை அழிக்கும் காலத்தின் வடிவம். போர்க்களம் முழுவதும் அசுரர்கள் வீழ்ந்தனர். நிசும்பன் காளியின் கோபத்தால் ஒரே நொடியில் அழிந்தான். சும்பன் இறுதியாக எதிர்த்தான். ஆனால் துர்காதேவியின் சக்தியால் அவனும் அழிந்தான். அகந்தை வீழ்ந்தது, தர்மம் வென்றது. காளிதேவி பயமல்ல, அகந்தையை அழிக்கும் அன்னை. ஜெய் மா காளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.